சிம்மம் ராசி மார்ச் மாதத்தின் பலன். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ராசி அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் சனியுடன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இரண்டிலும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டிலும் ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டி வரும். குரு பகவான் உங்களுக்கு அவ்வப்போது நிவாரணம் அளித்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் தரப்பிலிருந்து முயற்சிகள் எடுக்க வேண்டும். வெளியூர் பயணங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். பரஸ்பர உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளுடன் சில அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். காதல் உறவுகளில் தொடர்ச்சி இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்களின் 6ஆம் வீட்டில் செவ்வாயுடன் பெயர்ச்சிப்பதால் பணிபுரியும் இடத்தில் கடினமாக உழைக்க தைரியம் உண்டாகும். இதன் மூலம் உங்கள் வேலையில் அதிக முயற்சி மற்றும் கடினமாக உழைப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார் மற்றும் உங்கள் 3வது வீட்டையும் பார்ப்பார். முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். உங்கள் மனம் அறிவை அடையும் நோக்கில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சோம்பல் உணர்வும் இருக்கும். பலவீனமான பரஸ்பர நல்லிணக்கம் காரணமாக நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது குடும்பத்தில் மோதல்களுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் உங்கள் 5ஆம் வீட்டில் குருவின் பார்வை காரணமாக நீங்கள் குழந்தைகள் மற்றும் உடன்பிறந்தவர்களால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சொத்து சம்பந்தமான தகராறுகள் வரலாம். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் மாத பிற்பகுதியில் இந்த சவால்கள் அனைத்தும் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அங்கிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான அன்பின் உணர்வுடன் உறவும் அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், சனி, புதன் ஆகியவை உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். அதே சமயம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6வது வீட்டிலும் ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் 7வது வீட்டில் ஒரு துன்பமான நிலை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டிலும் ராகு 8வது வீட்டிலும் அமர்வதால் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அவற்றை கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும். இது உங்கள் நிதி நிலையை நேரடியாக பாதிக்கும். 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் பணத்தை சேமிப்பதில் சிக்கல் ஏற்படும். மாதத் தொடக்கத்தில் ராசி அதிபதி சூரியன் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி சனியும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். செவ்வாயும் சுக்கிரனுடன் சேர்ந்து உச்ச ராசியில் அமர்ந்து 6ஆம் வீட்டிலும் ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் உடல் நலக்குறைவை நேரடியாக குறிக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறையுடன் செயல்படவும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்ற முயற்சிப்பார். இருப்பினும் உங்கள் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காக உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்க்யா அர்ச்சனை செய்ய வேண்டும்.